இது பார்த்தீங்கன்னா, ஈரோட்டிலேருந்து திருப்பதி போயிட்டு வந்த வீடியோங்க. நாங்கள் வந்து தரிசன டிக்கெட்டு புக் பண்ணாமல் போயிட்டு 3 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்து வந்தேங்க. அது எப்படின்னு நீங்கள் வாங்க நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகிற ட்ரெயினுங்க. எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ். டிக்கெட் புக் பண்ணி போனோம். 168 சம்திங் ஆச்சுங்க. மதியானம் வந்து ஷார்ப்பாக 1:30 போயிடுச்சுங்க. ஈரோடு சந்திப்பு தானே? இது பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷனுங்க. ஈரோட்டில் வந்து 10 நிமிஷம் ட்ரெயின் லேட்டுங்க. இது வந்து 7:30 ஒரு ட்ரெயின் வந்து 7:50 தான் வந்துச்சுங்க. வந்தோடனே எடுத்துட்டாங்க. 2 மணிக்கு உள்ளார ட்ரெயின் வந்து திருப்பதி போயிடுச்சுங்க. இறங்கின உடனே விஷ்ணு யூனிவர்ஸில் டிக்கெட் வாங்கிட்டுங்க. 2000 டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சுங்க. போய் வாங்கிட்டு, இதுதாங்க விஷ்ணு நிவாசம். இங்கே தாங்க டிக்கெட்டு ட்ரெயின் விட்டு இறங்கின உடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் 2500 டிக்கெட் அவைலபிளாக இருந்துச்சு. வாங்கிட்டு நாங்கள் 4 மணிக்கு திருமலா போயிட்டோம். அங்கே போயிட்டு சாப்பிட்டு ரூம் கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். ஒரு ரூம் கூட கிடைக்கலைங்க. ஏன்னா அன்றைக்கி வந்து கடு சேவை. மறுபடியும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டு ரூம் போட்டு தங்கிட்டு அடுத்த நாள் மார்னிங் விடிகாலையில் ஒரு 4:30 மணிக்கு பஸ் ஏறினா 5:30 மணிக்கு இங்கே திருமலா போயிட்டுங்க. போயிட்டு 5:30 மணிக்கு கியூவில் நின்றோம். கியூவில் நின்றுட்டு ஒரு 7:45 வெளியே வந்துட்டேங்க. பஸ் ஸ்டாப் இது. அவன் கண்ணாடி அங்கே ஒருத்தன அதான் பார்த்து லெஃப்ட் சைடு போகிறோம். திருப்பி என்ட்ரன்ஸ் அது என்ன நேரம் செக் போஸ்ட்டுக்கே வந்துட்டாங்க. வா ஸ்கேன் பண்ணணும். நாங்களும் செக் போஸ்ட்டில் செக்கிங் முடிச்சுட்டுங்க திருமலாவுக்கு நோக்கி பயணம் போட இருக்கிறது. இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க திருப்பதி போகிறது. திருமலா தெரியுதாடா? ஒன்றும் தெரியுமா நீங்க? ஏடா வீடியோ அலோடு? ஆமாம், கோயிலுக்குள்ள மட்டும் தான் கிடையாது. திருமலாவில் இறங்கியாச்சுங்க. இறங்கிட்டு ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி இருக்கிறோம். எங்கே போகிறோம்னா அன்னதானம் சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்குறோங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு டைமு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஃப்ரீ பஸ்ஸில் போகிறது.
என்னடா அது? வீடியோ எடுக்க மாட்டேங்குது. பயங்கரமாக போட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டுச்சுங்க. நல்லா தான் இருந்துச்சுங்க. நம்ம சாப்பாடு பச்சரிசி சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் தராங்க. 2 டைம் சாப்பாடு தராங்க. அதுலேயே நீங்கள் வந்து மோருக்கு தனியாக எடுத்து வச்சு, அப்புறம் ஒரு சட்னி வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க. எல்லார டேபிளுமே எல்லாருமே ஃபில் ஆனதுக்கப்புறம் தாங்க எல்லோரும் சாப்பிட போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பேட்ச் முடிஞ்ச உடனே டக்குன்னு எல்லாமே க்ளீன் பண்ணிடுறாங்க. ரொம்ப சுத்தமாக இருக்குது. சாப்பாடு நல்லாவே இருந்துச்சுங்க. சூப்பர். செடியை மறைக்கிறதில்ல, தெரியாது. இப்போ நல்லா சேப் கலர் லைட்டுமே மஞ்சள் லைட்டு தெரியுதா? தெரியுது. நாமும் தெரியுது. இதாங்க எஸ்எஸ்டி டோக்கன். விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து நாங்கள் 9ஆம் தேதி வாங்கினது 10ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை வாங்கிட்டு காலையில் இப்போ 4:30 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்குறேங்க. இந்த 5:30 மணிக்கு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். திருப்பதிக்கு காலையில் 5:30 மணிக்கு க்யூவில் போயிட்டுருக்குறேங்க உள்ளார. என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா, அந்த ஃபோனு இதெல்லாம் வந்து வெளியில் லாக்கர்லேயே வச்சுட்டு உள்ளே வச்சுக்கணும்னு போனோம். பட் எங்களுக்கு அதில் கீழே நின்று அதில் ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. பேக்கு எல்லாமே கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. அதுக்கு டைமிங் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கோம். சாமி பார்த்துட்டு வந்துருக்கோம் வெளியில். கூட்டம் நார்மலாக இருந்துச்சுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நைட்டு ஃபுல்லாக மழை இருக்கும். அது தண்ணி வலிக்கிட்டு இருந்துச்சுங்க.
போகிறப்ப ட்ரெயினில் போயிடுச்சுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடிசியில் தான் புக் பண்ணியிருந்தேன் ஏசி பஸ்ஸு. காலையில் 4:30 மணிக்கு ஈரோடு லட்சுமி நகர் பைபாஸ் வந்தோங்க. பவானி லட்சுமி நகர் பைபாஸ். ஓகே தான் டிரைவிங். செம ஃபாஸ்ட்டுங்க டிஎன்எஸ்டி.